வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி நான் எங்கள் பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ எங்கள் பாப்பா காளான் வாங்கிட்டு சொன்னாங்க. அதனால் நான் 2 பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான காளான் பாருங்கள். இப்போ இந்த காளான் தான் சமைக்க போகிறோம். இதை எப்படி கழுவிட்டு சமைக்க போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். காளான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காளான். இப்போ நம்ம கழுவிக்கிறோம். இப்போ நம்ம காளான் நல்லா கழுவிக்கிட்டோம். இப்போ காளான் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். அது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டையும் சோம்பு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. பட்டை, சோம்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா பொரியுது. கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். கூடவே சிகப்பு மிளகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கலருக்கு இருக்கா சேர்த்துருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வதங்கிருச்சு. தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இந்த காளானையும் நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணியே ஊற்ற வேண்டியது. இதில் நிறைய தண்ணி வரும். எப்படி வேகுது, எப்படி இதை நம்ம கொஞ்சமாக அப்படியே தொக்கு மாதிரி வைக்கிறோங்கிறத இப்போ நம்ம உங்கள்கிட்ட காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். காரம் கம்மியாக கேட்குறாங்க என் பேர பிள்ளைங்க. என்ன செய்ய, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம இது வெந்தால் சுருங்கி போயிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம பாருங்கள், சொட்டு தண்ணி கூட இதில் சேர்க்கலை. அப்படியே தண்ணியாக வெளியில் வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். எனக்கு தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். அதனால நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு காளான் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு நான் என் பேர பிள்ளைகிட்ட கொடுக்க போகிறேன். நாங்களும் சாப்பிட போகிறோம். இப்போ சாதத்தில் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். சுட சுட சாதம் நம்ம காளான் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி கிரேவி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.